நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மாதவரம் அருகே ரவுடி தொப்பை கணேசன் போலீசார் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். வடசென்னை கிளைக்கிட்டு வந்த பிரபல ரவுடியான தொப்பை கணேசனை போலீசார் இன்று காலை என்கவுண்டர்ல சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாதவரம் ரவுண்டானா அருகே இந்த என்கவுண்டர் நடந்திருக்கிறது. இந்த தொப்ப கணேசன் கடந்த ஜனவரி 30 வசந்தா அப்படின்ற ஒருத்தவங்களுடைய வீட்டுல உள்ளே புகுந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் பணமும் 15 சவரன் நகையும் ஒரு அஃபென்ஸ்ல ஈடுபடுறான், டக்காட்டியில ஈடுபடுறான். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இவன் மீது பல கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருந்தன. இன்று காலை தொப்பை கணேசனை போலீசார் இவன் கொள்ளையடித்த என்னென்னலாம் பொருள் கொள்ளையடித்தானோ அது மட்டும் இல்லாம என்னென்ன இதுக்கு முன்னாடி கொள்ளையடித்தானோ அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ரெக்கவரி பண்றதுக்காக போலீசார் அழைத்து சென்ற போது மாதவரம் ரவுண்டானா அருகே இவன் தப்பித்து சென்று இருந்திருக்கிறான். போலீசாரை தாக்கி விட்டு தப்பித்து சென்று இருந்திருக்கிறான். சுதாரித்துக் கொண்ட போலீசார் உடனடியாக துப்பாக்கி எடுத்து சுட்டதுல அவன் நிறை குலைந்து அங்கேயே கீழே விழுந்து விடுறான். உடனடியாக அவனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனால் அழைத்து செல்லும் வழியிலேயே அவன் இறந்து விட்டதாகவும், அது மட்டும் இல்லாம இப்போ மருத்துவமனை அழைத்து வரும்போது அவன் பிராட் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. போலீசார் இவனை தற்போது இவனுடைய உடலை போலீசார் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. பிரேத பரிசோதனை செய்வதற்காக இங்கே வைத்திருக்கிறார்கள். மார்ச்சர்ல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொப்பை கணேசன் மீது ஏற்கனவே பல கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் நிறைவேறியிருக்கிறது. இவன் வடசென்னையை கலக்கிட்டு மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்காரனாக இருந்து வந்திருக்கிறான். இவன் ஒரு டீமை வைத்துதான் இந்த கொள்ளை நிகழ்வு எல்லாம் நிகழ்த்துவான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. பல மாதங்களாக தேடி வந்த நிலையில தான் தற்போது அவன் சிக்கியிருக்கிறான். சிக்கியும் அவன் தான் கொள்ளையடித்த பொருட்களை எடுத்து தருவதாக கூறி போலீசார் அழைத்து சென்று போலீசுடைய பிடியிலிருந்து தப்பித்து செல்வதாக இருந்த போதுதான், போலீசாரை தாக்கிவிட்டு தப்பித்து செல்லும் போதுதான் இந்த நிகழ்வானது நடந்திருக்கிறது. இது மாதவரம் ரவுண்டானா அருகே இந்த நிகழ்வானது நடந்திருக்கிறது. தொப்பை கணேசனை போலீசார் சுட்டதுல அவன் காயமடைந்து கீழே விழுந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் மருத்துவமனை எடுத்து செல்லும் போது அவன் உயிரிழந்திருப்பதாக, அதாவது மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவன் பிராட் என்று தெரிகிறது. அதுக்கப்புறம் போலீசார் இவனுடைய உடலை ஸ்டான்லி மருத்துவமனையில வச்சிருக்கிறாங்க. ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்க இந்த உடல் அதற்கு பிறகு பிரேத பரிசோதனை செய்த பின்புதான் கடவுரில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை முடிந்து அவர்களுடைய பேரண்ட்ஸ் ஒப்படைக்கப்படுவதாக சொல்கிறார்கள். இந்த நிகழ்வு இன்று காலை நடந்திருக்கிறது. இவனை பிடித்து வரும்போது பல மாதங்களாக பதுங்கி இருந்த இந்த கணேசன் என்ற தொப்பை கணேசன் பல மாதங்களாக இவன் பதுங்கி இருக்கிறான். இவனை பிடித்து அழைத்து வரும்போதுதான் இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. மாதவரம் ரவுண்டானா அருகே இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. பல கொள்ளை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறான். பெரிய பெரிய கொள்ளை வழக்குகள் தான் இவன் மீது நிர்வகிப்பதாக போலீசார் தகவல்களாக சொல்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த ஜனவரி மாதம் 30 தான் இந்த ஒரு 25 லட்சம் ரூபாய் பணமும் 15 சவரன் நகையும் திருடிய வழக்குல வசந்தா அப்படின்னு ஒருத்தவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில போலீசார் தொடர்ந்து தேடி வந்தார்கள். பல மாதங்களாக பதுங்கியிருந்த நிலையில தான் இன்று காலை பிடிபட்டு இந்த நிலையானது நடந்திருக்கிறது. இந்த நிலையில பிடிப்பட்டு அந்த பொருட்களை என்னென்னலாம் பொருட்கள் கொள்ளடிச்சாலும் அந்த பொருட்கள் அனைத்துமே ரெக்கவரி பண்றதுக்காக போலீசார் அழைத்து செல்லும் போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட நினைத்திருக்கிறான். அப்பொழுதுதான் இந்த போலீசார் அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு, அது மட்டும் இல்லாம தற்காப்புக்காக துப்பாக்கி எடுத்து சுட்டதுதான் அவன் இதை குழந்தை கீழே விழுந்திருக்கிறான். அதுலதான் என்கவுண்டர் நடந்திருக்கிறது. தொடர்ந்து போலீசார் இந்த தொப்பை கணேசனுடைய உடலை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது குறித்து உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.